ஹாய் காய்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆலோவேரா ஜெல்லை பற்றி சப்ஸ்கிரைபர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஆன்சர் வீடியோ தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல்ன்ற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆலோவேரா பற்றி சப்ஸ்கிரைபர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் 3 பிராண்ட் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இமாலயா ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் க்ரீன் லீஃப், அதுக்கப்புறம் யூஎஸ்எஸ், அதில் விட்டமின் இ மிக்ஸ் பண்ணியிருக்கிற மாதிரி இந்த 3 ஆலோவேரா ஜெல் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டிங்கன்னா, மார்னிங் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, பண்ணிவிட்டு உடனே நான் ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ நான் எங்கேயாச்சும் வெளியே போகிறேன்றப்போ ஒரு 10 மணிக்கு வெளியே போயிட்டு 12 மணிக்கு நான் வரேன்னா உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஆலோவேரா ஜெல்லை அப்ளை பண்ணிப்பேன். சில பேர் அதை அப்படியே விட்டுருவாங்க. ஏன்னா கொஞ்ச நாள் ஃபேஸை நம்ம ப்ரீத் பண்ண விடுவோம் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. நான் அப்படி இல்லை. நான் போயிட்டு உடனே திருப்பியும் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிப்பேன். ஏன்னா என் ஸ்கின் ட்ரை ஸ்கின்றதுனால நான் அடிக்கடி ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு எப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணணும்னு தோணுதோ அப்போல்லாம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உடனே நான் ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் மஸ்ட்டு ரொம்ப முக்கியமாக நான் நைட்டு அப்ளை பண்ணுறத நான் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். நைட்டு தான் நான் கண்டிப்பாக அப்ளை பண்ணுவேன். நைட்டு அப்ளை பண்ணும்போது இன்னும் ரிசல்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிப்பேன். இதுதான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் நைட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் என்னதான் ஹவு டு யூஸ் திஸ் அக்கா ஆஃப்டர் ஃபேஸ் வாஷான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் யூஸ் பண்ணும் போது அந்த டர்ட்லாம் இருக்கும் இல்லையா, அது இன்னும் ஃபேஸில் இருந்து அது இன்னும் பிம்பிள்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னதுன்னா, நான் ரோஸ் ஜெல் வாங்கியிருக்கேன். ஆனால் அது எனக்கு இச்சிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா, சில பேருக்கு நம்ம வேறு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். என்னையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸ்கூல் டைம்லேருந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் போகிற வரைக்குமே அந்தளவுக்கு நான் ஜெல்லே யூஸ் பண்ணது கிடையாது. ஆலோவேரா ஜெல்லே யூஸ் பண்ணது கிடையாது. செகண்ட் இயர் போனதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணும்போது எனக்கு இச்சிங் லைட்டாக இருக்க தான் செஞ்சுது. போக போக செட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நான் ஸ்கின்னுக்கு எதுவுமே போடாமல் திடீர்னு ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணும் போது எனக்கு இச்சிங் இருக்க தான் செஞ்சுது. இவங்க ரோஸ் ஜெல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது சில பேருக்கு ரோஸ் ஜெல் செட் ஆகலைன்னா நீங்கள் இமாலயா ஜெல் யூஸ் பண்ணுங்கள். அதுவும் கொஞ்சம் நல்ல ரிசல்ட் இருக்கும். நான் ரோஸ் ஜெல்லுமே யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இச்சிங்லாம் வந்தது கிடையாது. அது இல்லாமல் 2 ஜெல்லுமே எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். எதுலையுமே எனக்கு டிஃப்ரென்ஸ் பெருசாக தெரியல. ஆனால் இச்சிங் ஸ்டார்டிங்கில் இருக்கும். போக போக அது செட் ஆகிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நான் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீம்லாம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீம் யூஸ் பண்ணலாம். எது வேணால் யூஸ் பண்ணலாம். அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, எங்கேயாச்சும் வெளியே போகிறேன்ற டைமில் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிவிட்டு காம்பவுண்ட் பவுடர் மட்டும் போடுவேன். என்னுடைய சிஸ்டர் எப்படி யூஸ் பண்ணுவான்னா, ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சன்ஸ்க்ரீம் போடுவாள். மாய்ஸ்சரைசர் அவள் என்ன யூஸ் பண்ணுறாளோ அதை போடுவாள். அவளுக்கு அப்படி போடுறது தான் பிடிக்கும். அதனால் அவள் அப்படி போடுவாள். அதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. எந்த ஒரு பிம்பிளும் அவளுக்கு வந்தது கிடையாது. அவள் இது வரைக்குமே காலேஜுக்கு அப்படி தான் ட்ரை பண்ணிட்டு போகிறாள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறதுனால ஃபேஸோடைய கலர் இம்ப்ரூவ் ஆகுமான்னு கேட்டிருந்தீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் கொடுத்துட்ருக்கு. நான் உங்களுக்கு பிக் வேணும்னா ஆட் பண்ணுற பாருங்கள். என்னுடைய ஸ்கூல் பிக்குக்கும் இப்போ இருக்கிற பிக்குக்கும் பார்த்து நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக ஸ்கூல் டைம்லலாம் எனக்கு பயங்கரமான பிளாக் மார்க் இருக்கும். ஃபேஸ் ரொம்ப டார்க்காக இருக்கும். ஏன்னா நான் ஃபேஸ்க்கு எதுவும் அப்ளை பண்ண மாட்டேன். அது இல்லாமல் என்னுடைய ஸ்கின் ட்ரை ஸ்கின் வேறு. நான் படித்த ஸ்கூலும் பீச் பக்கத்துலேயே இருக்கிறதுனால உப்பு காற்று பட்டு பட்டு இன்னும் பிளாக் மார்க்காக இருக்கும். செகண்ட் இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இது வரைக்குமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நல்ல ஒரு கலர் சேஞ்சஸ் தெரியுது. இது என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின்னை மாய்ஸ்சரைசர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது எந்த அளவுக்கு மாய்ஸ்சரைஸாக பார்த்துக்குதோ அந்தளவுக்கு உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற கலர் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நைட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். நைட்டு யூஸ் பண்ணுறத நான் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். நைட்டு தான்
நல்லா ஃபேஸ்லேருந்து நெக் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நான் தூங்குவேன். ஏன்னா வந்து நைட் டைமில் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது அது இன்னும் எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து கொடுக்கறத வந்து நான் விசிபிளாகவே பார்த்துருக்கேன். அதனால் நீங்கள் நைட் டைமில் யூஸ் பண்ணுறது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். வந்து ட்ரை ஸ்கின் சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லையா, ட்ரை ஸ்கின்றதுனால நான் அடிக்கடி மாய்ஸ்சரைசர் வந்து என் ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா வந்து ட்ரை ஆகிடுச்சுன்னா ட்ரையாக விட்டுட்டேன்னா வந்து பிம்பிள் வந்துடும், உடனே பிளாக் மார்க் வந்துடும். அதனால் வந்து நான் ட்ரையாக விடாமல் எப்போல்லாம் ஃபேஸ் வாஷ் பண்ணுறேனோ அப்போல்லாம் நான் வந்து ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்குன்னு வந்து நீங்கள் அடிக்கடி வந்து ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு வந்து ஸ்கின் ட்ரையாக இருக்குன்னு தோணும்போது ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆலோவேரா ஜெல் வந்து அப்ளை பண்ணலாம். நான் அதனால் வந்து என் ஃபேஸை வந்து மாய்ஸ்சரைஸாக அது வந்து பார்த்துக்கிட்டதுனால என் ஸ்கின்னில் வந்து நல்ல சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிது. பிம்பிள் வந்து வரவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பிளாக் மார்க் வந்தாலும் அதுவும் வந்து டக்குன்னு வந்து ரிமூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் ஸ்கின்னோடைய கலர் நல்லாவே சேஞ்சஸ் ஆச்சு. உங்களுக்கு பிக் வேணும்னா சொல்லுங்கள், அதையும் நான் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் இதை நைட்டு யூஸ் பண்ணலாமா, உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிடணுமா, இதை தப்பி தவறி ஹேரில் போட்டால் ஒன்றும் ஆகாதா ஹேருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இதை வந்து நைட்டு யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிருக்கீங்க. நைட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நைட்டு யூஸ் பண்ணும் போது தான் நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் போட்டுட்டு அப்படியே இருக்கலாம். இப்போ நான் வந்து காலேஜுக்கு போகிறேன், ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 8 மணிக்கு நான் அப்ளை பண்ணுறேன்னா ஈவினிங் 4 o'clock வந்து தான் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். அந்த டைமில் தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஸ்கின் கேர் பண்ணும் போது ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணுவேன். அதனால் உடனே போட்ட உடனே ஃபேஸை வந்து வாஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது ஒன்றும் பண்ணாது. ஏரில் பட்டால் ஏதாச்சும் ஆகுமான்னு கேட்டிருக்கீங்க. ஒன்றும் ஆகாது. ஆலோவேரா ஜெல்லே நிறைய வந்து ஹேருக்கு போடுற ஆலோவேரா ஜெல்லும் வந்து மார்க்கெட்டில் விற்கிறாங்க. அதனால் ஒன்றும் ஆகாது. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி உங்கள் ஹேரில் பட்டுச்சுன்னு சொல்லி நீங்கள் பயந்தீங்கன்னா சும்மா வாட்டர் வச்சு அதை தொடச்சி எடுத்துருங்க, இல்லைனா ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொஸ்டின்ஸ்னால், ஆயில் ஃபேஸ் உள்ளவங்க ஆலோவேரா ஜெல் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஆலோவேரா ஜெல் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இவங்க தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஆலோவேரா ஜெல் வந்து நிறைய பேருக்கு செட் ஆகும். என் சிஸ்டருக்கு வந்து காம்பினேட்டிவ் ஸ்கின், எனக்கு வந்து ட்ரை ஸ்கின், எங்கள் அம்மாவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின். அதனால வந்து நாங்கள் 3 பேருமே அப்ளை பண்ணுவோம். எங்களுக்கு வந்து இது வரைக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வந்தது கிடையாது, எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்தது கிடையாது. அதனால் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன், என் சிஸ்டர் யூஸ் பண்ணதையும் நான் பார்த்துருக்கேன், எங்கள் அம்மா யூஸ் பண்ணதையும் நான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா தான் ட்ரை பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து டாக்டர் வந்து ஆலோவேரா ஜெல் வந்து சஜஷன் பண்ணியிருந்தாங்க அவங்க ஸ்கின்னுக்கு. ஏன்னா அவங்க ஸ்கின்னில் வந்து நிறைய குட்டி குட்டி பிம்பிள் வந்து பிங்க் கலரில் இருந்துகிட்டே இருந்துச்சு அவங்களுக்கு, சென்சிட்டிவ் ஸ்கின்னால். அந்த டைமில் அவங்களுக்கு இது சஜஷன் பண்ணாங்க. அது நல்லா செட்டாக இருந்தது. அதை வச்சு தான் நாங்கள் 2 பேரும் ட்ரை பண்ணோம், நானும் என் சிஸ்டரும். எங்களுக்கும் நல்லா செட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னதுன்னா, பிளாக் ஸ்பாட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும். எனக்கு வந்து ஸ்கூல் டைமில் பிளாக் மார்க் அதிகமாக இருந்துச்சு. அந்த டைமில் நான் என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, பாண்ட்ஸ் ஒயிட் பியூட்டி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து ஒரு காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஸ்டார்டிங் வரையும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது எதுக்கு நான் விட்டுட்டேன்னு கேட்டிங்கன்னா, வந்து அது கெமிக்கல் போட இன்னும் வந்து ஒரு மாதிரி ஃபேஸ் ஆகுமேன்னு சொல்லிவிட்டு அதை வந்து நான் விட்டுட்டேன். அதை வந்து நான் விட்டுட்டேன்னா அந்த பிளாக் மார்க் அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. இல்லைனா வந்து போட்டுகிட்டே இருந்தால் தான் அது ரிமூவ் ஆகுது. அதனால் வந்து இது வந்து நம்மளுக்கு சரியாக வராதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த டைமில் எனக்கு பிளாக் மார்க்கும் பிம்பிள்ஸும் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். அதுவும் மே மாதம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஹீட்டில் வந்து கட்டிலாம் வர ஆரம்பிக்கும். சில பேருக்கு வந்து அது போனதுக்கப்புறம் பிளாக் மார்க் இருக்காது. எனக்கு வந்து பிளாக் மார்க் நிறைய விட்டுட்டு போயிடும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஜாதிக்காய் வந்து நான் செகண்ட் இயர்லேருந்து தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப டார்க்காக இருக்கும் இல்லையா பிளாக் மார்க், அதுக்கு மட்டும்தான் நான் வந்து ஜாதிக்காய் யூஸ் பண்ணுவேன். மற்ற மாதிரி லைட்டாக இருக்கிற பிளாக் மார்க்லாம் வந்து நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஜாதிக்காய் வந்து அதுக்கெலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஒன்லி ஆலோவேரா ஜெல் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அது நம்ம ஸ்கின்லாம் மாய்ஸ்சரைஸாக பார்த்துக்க என்ன ஆகுனா உடனே எனக்கு பிளாக் மார்க்லாம் ரிமூவ் ஆகிடும். அதனால் கண்டிப்பாக வந்து பிளாக் மார்க் இருக்கிறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின்னை அது மாய்ஸ்சரைஸாக பார்த்துக்கிட்டு பிளாக் மார்க்கையும் ரிமூவ் பண்ணிடும்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இமாலயா ஆலோவேரா ஜெல் போட்டுட்டு ஃபேஸை வாஷ் பண்ணலாமா, இல்லை அப்படியே விட்டால் ஆயில் ஃபேஸ் மாதிரி தெரியுமா அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அப்படிலாம் ஒன்றும் தெரியாது. வந்து நீங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுற குவான்டிட்டி பொறுத்து இருக்குது. உங்களுக்கு ஆயில் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா அந்த குவான்டிட்டியை வந்து கம்மி பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ணால் இப்போ ட்ரை ஸ்கின்னாக இருக்கட்டும், ஆயில் ஸ்கின்னாக இருக்கட்டும், இந்த சம்மர் டைமில் நம்ம எது யூஸ் பண்ணிட்டு போனாலும் நம்மளுக்கு ஆயில் ஃபேஸ் மாதிரி தான் தெரியும். அப்படி நீங்கள் உங்களுக்கு ஆயில் ஃபேஸாக இருக்குது, உங்களுக்கு ஆயிலியாக தெரியுதுன்னா நீங்கள் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் இல்லையா, இந்த கலர்லாம் மிக்ஸ் பண்ணாமல் இருக்கும் இல்லையா ஆலோவேரா ஜெல், அது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாட்டர் மாதிரி இருக்கும் அந்த ஆலோவேரா ஜெல், அது வந்து உங்களுக்கு நல்லாவே செட் ஆகும். ஏன்னா வாட்டர் மாதிரி இருக்கிறது என்னென்னா சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடும். இதுவே இமாலயா பிராண்டில் இருக்க ஆலோவேரா ஜெல் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, க்ரீமி டைப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். கலர் ஆட் பண்ணாமல் வெறும் ஒயிட் ஆலோவேரா ஜெல்லில் வந்து கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆலோவேரா ஜெல்லில் பார்த்தீங்கன்னா வெறும் வாட்டர் மாதிரி தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதை ட்ரை பண்ணும் போது உங்களுக்கு வந்து ஆயில் ஃபேஸாக காமிக்காது. ஏன்னா போட்ட உடனே நம்ம தண்ணி சும்மா எடுத்து நம்ம ஃபேஸில் இப்படி தொடச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி டக்குன்னு அப்சர்வ் ஆகிடும். ஆயில் ஃபேஸ் மாதிரி தெரியாது. அதனாலேயே ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஆயிலாக தெரியுதுன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, அக்கா இது யூஸ் பண்ணிவிட்டு க்ரீம் யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறீங்களோ ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, சிஸ்டர் இதை அப்ளை பண்ணிவிட்டு பவுடர் போடலாமா? கண்டிப்பாக போடலாம், ஒன்றும் ஆகாது. நானுமே எங்கேயாச்சும் வெளியே போகிறேன்றப்போ ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே காம்பவுண்ட் பவுடர் இல்லைனா பவுடரை யூஸ் பண்ணி தான் போவேன். அது எதுவுமே ஆகாது, கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னதுன்னா, சிஸ்டர் நைட்டு போட்டுட்டு மார்னிங் ஃபேஸை வாஷ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அதுவே அப்படியே இருந்து உங்களுக்கு பிம்பிள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நைட்டு போட்டிங்கன்னா மார்னிங் இருந்து கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, இது ஜென்ஸ் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் அப்பா கூட யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து காம்பினேட் ஸ்கின், அவங்களும் யூஸ் பண்ணுறாங்க. என்னுடைய ஹஸ்பண்டும் இப்போ வந்து ரீசெண்டாக நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவரும் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னென்னா, ஃபேஸில் போடும்போது அரிக்குது, என்ன பண்ணலான்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு போட்டு அரிக்குது, அதுக்கு மேலே பிம்பிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து அலர்ஜி மாதிரி வர மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதில் வந்து நீங்கள் வேறு பிராண்ட்லேருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கும் வந்து ஒரு ஆலோவேரா ஜெல் வந்து செட் ஆகாமல் தான் இருந்துச்சு. அது யூஸ் பண்ணும் போது எனக்கு வந்து ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி பொறியாக வர ஆரம்பிச்சிது. அது வந்து நான் யூஸ் பண்ணுறதில்ல. அதோடைய பேர் வந்து மறந்துட்டேன். முடிஞ்சால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த ஆலோவேரா நேமை வந்து நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறேன். அது வந்து எனக்கு செட் ஆகாமல் இருந்துச்சு. 1 வீக் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணியும் உங்களுக்கு எரிச்சலாக இருக்குது, உங்களுக்கு பிம்பிள்ஸ் நிறைய வருது, அதுக்கப்புறம் அலர்ஜி மாதிரி வருதுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. அதை வந்து விட்டுட்டு வேறு வந்து பிராண்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோவில் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆலோவேரா ஜெல்லை பற்றி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து தேவைப்பட்டாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய்.